அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ ஒரு விளையாட்டு மாதிரி போய்த்து இல்லையா? கணவன் மனைவி பிரச்சனையா உடனே பெற்றதுங்க தான் பலி. வேறு ஏதாவது பிரச்சனையா ஃபோன் தூக்கலை. இப்போ இதில் நான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் என்னுடைய மற்ற சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் இந்த வீடியோ போட முடியாது, குழந்தைகளை இது பண்ணுற வீடியோ வந்து போட முடியாது. அதில் அவன் என்ன சொல்கிறான்றத நீங்கள் நல்லாவே கேளுங்க. உனக்கு ஆன்சர் பண்ணு தானே, உனக்கு ஆன்சர் பண்ணு, உனக்கு ஆன்சர் பண்ணலாது தானே, உனக்கு ஆன்சர் பண்ணலாது தானே அடிக்கிறதுக்கு காரணம். உனக்கு ஆன்சர் பண்ணு தானே. அதாவது மனைவி ஃபோனை ஆன்சர் பண்ணலையா, மனைவி ஃபோனை ஆன்சர் பண்ணதுதான் குத்தம். அதாவது மனைவி ஃபோன் தூக்கலை, அதனால குழந்தைய வச்சு இல்லை, இது ஒரு விளையாட்டு மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போது முதல் ஒரு டைமில் வந்து ஏதாவது பிரச்சனைன்னா, கணவன் மனைவி பிரச்சனைன்னா அது அவங்க பார்த்துக்கொள்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு அதுதான் இப்போ அவங்களுடைய அந்த மெயின் டார்கெட். அதாவது இந்த குழந்தைய வந்து ஏதாவது பண்ணினாதான் மனைவியோட பேச முடியும், கணவனோட பேச முடியும் அப்படின்ற நிலைமை உருவாகி இருக்குது. நான் நினைக்கிறேன், நான் எடிட்டிங்கில் போடுறேன், முன்னுக்கு 2 அந்த போஸ்ட் வந்து போட்டிருப்பேன். அதை வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அக்கறை அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க. 1929 என்ற அவசர இலக்கத்துக்கும் கால் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தொலைபேசி இலக்கம் கொடுத்துருக்காங்க 0112-778-911. அதே மாதிரி கடைசியில் 12. அடுத்தது தொலை நகல் 0112-778-915. இணையதள முகவரியும் இருக்குது www.childrenprotection@gov.lk. அடுத்தது, இப்போது சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது சிலர் வந்து அந்த விஷயத்தை தெரியும். எனக்கு வந்து இது தெரியாது, எந்த ஊரில் எந்த ஏரியாவில் இது எங்கே நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால தான் நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் மற்ற சகோதரர்களுக்கும் ஷேர் பண்ணேன். என்னுடைய சோஷியல் மீடியாக்களையும் ஒரு சகோதரியும் அதை பற்றி பேசி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதையும் எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த சம்பவமோ இல்லை அந்த ஆட்களையோ தெரியுமானவங்க இருந்தால் உடனே அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுங்க. ஏன்னா சிலர் வந்து சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த பெற்ற தாயே, இந்த குழந்தையுடைய தாயே வீடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு சத்தம் இல்லாமல் இருந்துருவீங்க. அது வீடியோ ஷேர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்காமல் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நாட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை அந்த சோஷியல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த பிரபல்யமான ஆக்களை சரி வச்சு அவங்கள்ட்ட சரி போய் இந்த வீடியோ அனுப்பி பேசி ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலாம். சும்மா வீடியோ மட்டும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு விடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது அது கடைசியில் அங்கே இருக்கிறவனுக்கு கோபமுக்குறமாகி அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து வீடியோக்களை மட்டும் ஷேர் பண்ணாமல் பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா முன்னுக்கு வந்து தயவு செய்து பேசி அந்த குழந்தைகளை உங்களுடைய பிரச்சனைக்காக பச்சை மண்களை வந்து இது பண்ணாதீங்க, பழி கொடுக்க நினைக்காதீங்க. அதே மாதிரி இந்த நபர் இந்த வீடியோவில் நான் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன், இதுலேயும் தம்ப்நெயிலையும் போடுறேன், என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் போய் பார்க்கலாம், நீங்கள் டிக்டாக்லேயும் போட்டிருக்கிறேன். இந்த நபரை பற்றின தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்மளுக்கு சரி ஒரு மெசேஜ் சரி போடுங்க மெசேஞ்சரில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம அந்த 2 வீடியோ போட்டுக்கோம் சரியா. அந்த வீடியோவில் இருக்கிற அண்ணாவோ தம்பியோ 6வது அவரை தெரிஞ்சாக்கள் அவரை பொலிசில் பிடிச்சி கொடுங்க என்று சொன்னால், பிள்ளைகள் இல்லாமல் எத்தனையோ பெற்றோர்மார் பிள்ளைகள் இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. இது அந்த 2 புள்ள குட்டியை வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஏதோ குடும்ப பிரச்சனை. அந்த பிள்ளைகள் என்ன செய்தது? பிள்ளைகளை அடித்து கொடுமை செய்கிறீங்களே, பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்த? உங்களோட குடும்ப பிரச்சனை, உங்களோட பிரச்சனை நீங்கள் தனிப்பட்ட முறை நீங்கள் வச்சுருங்க. அந்த புள்ள குட்டிகள் உங்களுக்கு என்ன செய்யுது?
இப்படியானவங்களெல்லாம் உலகத்திலே வச்சிருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரிதான். எனக்கு இவங்க யாருன்னு தெரியலை. ஆனால் இந்த சோகரமாக இருந்தாலும் நான் இதே வேளாண் செய்வேன். தயவு செய்து பிள்ளைகளுக்கு இந்த கொடுமை செய்கிறத நிறுத்துங்க. சின்ன பிள்ளைகள் என்ன பாவம் செய்து உங்களுக்கு? உங்களோட குடும்ப பிரச்சனை நீங்கள் கூட குடும்ப புருஷனாச்சு கொஞ்சாதியாச்சு பாருங்க. அந்த புள்ள குட்டியில் என்னடா உங்களுக்கு பாவம் செய்தது? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பெற்றோருங்க பிள்ளை இல்லாமல் தவிக்கிறாங்க இருந்து. உங்களுக்கு வழக்கில்லாட்டி கொடுங்க பிள்ளைகளை. எத்தனையோ தாய்மா இருக்கு, வளர்க்குங்க. இல்லை என்னட்டு தாங்க நான் வளர்க்குறேன். உங்களுக்கெல்லாம் இந்த புள்ள குட்டியில் என்ன பாவம் செய்யுது? உங்களாம் இந்த தாய் வயிற்றுல என்ன பிறக்க இல்லையா? மிருகமா? உன்னே இன்னொரு அம்மா 10 மாதம் சுமந்து தான் பெற்றது. அந்த பிள்ளைகளையும் 10 மாதம் சுமந்து தான் பெற்றது. அந்த பிள்ளைகளை அப்படி வச்சுட்டு கொடுமைப்படுத்தினாப்ப உண்ட குடும்பம் உண்ட பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லையே. உனக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நீ உண்ட பிரச்சனையே பாரு. அந்த புள்ள குட்டியில் என்ன பாவம் செய்யுது? தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பொலிசுக கையில் போய் சேரும் மட்டும் ஷேர் பண்ணுங்க.